தஞ்சாவூரில் 178வது அரசு பொருட்காட்சி தொடங்கியுள்ளது. இதில் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் 34 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏராளமான பொதுமக்கள் பொருட்காட்சியை கண்டு களித்து வருகின்றனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி திடலில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 178வது அரசு பொருட்காட்சி தொடங்கியுள்ளது. தொடக்க விழாவில் அமைச்சர்கள் திரு இரா துரைக்கண்ணு, திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. 698 பேருக்கு சம்பா தொகுப்பு திட்டத்தின் கீழும் சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, கூட்டுறவுத்துறை போன்ற பல்வேறு துறைகளின் சார்பிலும் 86 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பொருட்காட்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் பல்வேறு சாதனைகளை விளக்கும் 34 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர்கள் பொழுதுபோக்கும் வகையில் விளையாட்டு சாதனங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மைதானத்தின் உட்புறம் அமைந்துள்ள அண்ணா கலையரங்கில் தினசரி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. 45 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இப்பொருட்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த பொருட்காட்சி வந்தது பிறகு தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்காங்க நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அதேமாதிரி நான் பயன் பெறக்கூடிய திட்டம் கூட எனக்கு தெரியாமலே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்காக என்னை போன்ற எல்லா நண்பர்கள்லாம் பொதுமக்கள் வரவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பொருட்காட்சி அமைந்திருக்குது. இந்த பொருட்காட்சி அனைவரும் வருகைத்தனமும் அம்மாவர்களுக்கு மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க. ஒவ்வொரு துறையோடைய ஸ்டால்களையும் பார்வையிட்டு வந்து விட்டுருந்தேன். குறிப்பாக என்ன போன்ற ஒரு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டால் பார்த்தேன். இதிலுடைய விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட மானியங்கள், இடுபொருள்கள் வழங்குறது, இயந்திரங்களை பற்றியும் இயந்திரங்களுக்குரிய மானியத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால் இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இதை அமைச்சு கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.